education. Hi student, நாங்கள் போன கிளாஸ் கோர்ஸ் C வந்து முடிச்சிட்டோம். அப்ப நாங்கள் வந்து இனி செய்ய போறது கோர்ஸ் D. சரியா? அப்ப கோர்ஸ் D க்கு நீங்க செய்ய வேண்டும்னா நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே கோர்ஸ் D எடுக்க வேணும். ஃபைண்ட் கோர்ஸ்க்குள்ள போயிட்டு சோ நீங்கள் இப்படி கோர்ஸ் B வந்து கோர்ஸ் B செய்துட்டு கோர்ஸ் C நாங்கள் முடிச்சிட்டோம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது கோர்ஸ் D. சரியா? கோர்ஸ் D நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வீடியோ லெசன்ஸ் வரும். நீங்கள் அதை வந்து நீங்க தேவையண்டா என்ன செய்யலாம் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து கோர்ஸ் செய்ய கஷ்டமா இருந்துச்சுன்னா முன்னுக்கு இருக்கிற வீடியோ லெசன்ஸ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு. அதுக்காகத்தான் அந்த வீடியோ லெசன்ஸ் வந்து உங்களுக்கு தந்திருக்கு. அப்ப நீங்க தேவையண்டா அதை நீங்க என்ன செய்து கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே. சோ எங்களுக்கு கோர்ஸ் டியும் அதே மாதிரி தான் நாங்கள் ஏற்கனவே செய்த செயற்பாடுகளை தான் இங்கேயும் செய்யறோம். என்ன வித்தியாசம் வேண்டா, எங்களுக்கு இந்த ஒரே கேம் தான். ஆனா நாங்கள் இங்க கோடிங் எழுதுற முறை வந்து இங்க வந்து எங்களுக்கு வேர்ட்ஸ்ல இங்கிலீஷ்ல தந்துட்டு சரியா? அப்ப இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல நீங்கள் வந்து கோடிங் உங்களுக்கு வாசிச்சு பழகுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பிராக்டிஸா இருக்கும். சரியா? இப்ப இவர் வந்து இந்த பேர்ட் வந்து இவரை சாப்பிடுறதுக்கு என்ன செய்ய வேண்டும், 2 தரம் முன்னால போகணும் என்று நாங்கள் போன கோர்ஸ்ல எல்லாம் நாங்க குறியீட்டு வடிவத்துல கொடுத்திருந்தாங்க. இங்க கொஞ்சம் வித்தியாசம். மூவ் ஃபார்வர்ட்னா முன்னாலே முன் செல்ல. சரியா? அப்ப மூவ் ஃபார்வர்ட் வந்து நாங்க 2 தரம் கொடுத்தோம்னா எங்களுக்கு இந்த ஆக்ஷன் வந்து ஓகே. அடுத்தது கவனிங்க. Drag an extra move forward block out of the toolbox. Then attach all blocks to when run to finish your code. Okay. இப்ப வந்து இவர் வந்து when run கொடுத்தா move forward வந்து 3 தரம் இவர் போனாதான் இங்க வந்து எங்களுக்கு ரிப்பீட் லூப் இல்ல. அப்ப கட்டாயம் என்ன செய்ய வேணும், நாங்கள் இந்த மூவ் ஃபார்வர்ட 3 தரம் கொடுக்க வேணும். இப்ப நான் 3 தரம் மூவ் ஃபார்வர்ட் கொடுத்துட்டேன். ஓகே. சோ இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வந்து இத ஃபாஸ்டாவே நீங்க மூவ் பண்ணிக்கொண்டு போகலாம். ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்களுக்கு ஆல்ரெடியே எங்களுக்கு பிளாக்ஸ் தந்திருக்கீங்க. சரியா? இங்க வந்து எங்களுக்கு ஆல்ரெடி பிளாக்ஸ் தந்திருக்கீங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் அப்படி இருக்கு. ஒர்க் ஸ்பேஸ். அப்ப ஒர்க் ஸ்பேஸ் வந்து இங்க 5 இருக்க வேண்டியதுல 5 ஒர்க் ஸ்பேஸ் இருக்க வேண்டிய இடத்துல 6 இவர் தந்திருக்கணும், பிள்ளையா தந்திருக்கணும். அப்ப என்னது நாங்கள் நீக்கலாம் என்று பார்த்து நீங்கள் வந்து அதை நீக்க வேணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த கருப்பால இருக்கிறது வந்து கட்டாயம் நாங்கள் பாவிக்கப்பட வேண்டியதுகள் தான் இங்க எங்களுக்கு கருப்பால இருக்கும். அதை கொண்டு நீங்க தூக்கி போட இயலாது நீங்க. சரி? அப்ப அதை கொண்டு வந்து இங்கால நீங்க தூக்கி போட இயலாது. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்னா உங்களுக்கு முதல் என்னென்ன நான் இதை வந்து மூவ் பண்றேன், இவர் வந்து மூவ் ஃபார்வர்ட் பெற வேணும். இந்த எங்களுக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு. நாங்க பார்ப்போம் இவ்வளவு பிளாக்ஸையும் வச்சு எங்களால செய்யக்கூடிய மாதிரி இருப்போம்னு நாங்கள் முதல் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்ப மூவ் ஃபார்வர்ட் இது பாத்தீங்கன்னா இதை கொண்டு
விடையலாது. சரியா? அப்ப இதை கொண்டு வந்து இங்க விடையலாது. அப்ப நீங்க வந்து மூவ் ஃபார்வர்ட் முதல் போடுங்க. அடுத்தது வந்து எந்த பக்கம் திரும்ப வேணும்? இப்ப இவர் இங்க நிக்கிறாருன்னா டேர்ன் லெஃப்ட். அடுத்தது வந்து டேர்ன் லெஃப்ட். லெஃப்ட் பக்கம் திரும்பி 2 தரம் முன்னுக்கு போகணும். அப்ப இந்த பிளாக்ஸே எங்களுக்கு காணும். அப்ப இது வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தந்திருக்கு. அதை இப்ப நாங்க ரிமூவ் பண்ணி விடுவோம். இந்த ப்ளூ பிளாக்ஸ் வந்து நாங்க இங்க இருந்து ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணி விடலாம். ஆனா இந்த பிளாக் கலரா இருக்கிறது வந்து கட்டாயம் பாவிக்கப்பட வேண்டிய பிளாக்ஸ். அஞ்சாவது பார்ட். இதுல பாத்தீங்கன்னா அதே டாஸ்க் நாங்கள் இங்க கொஞ்சம் இதுல ஒரு வித்தியாசமும் இல்லை. மூவ் ஃபார்வர்ட், இவர் முன்னால போக வேணும். அடுத்தது இவர் எந்த பக்கம் திரும்ப வேணும்? டர்ன் ரைட். டர்ன் ரைட் திரும்பி மூவ் ஃபார்வர்ட். சரியா? இப்ப இங்க பார்த்து கொண்டு நிப்ப. அப்ப இவர் எங்காளி பக்கம் திரும்பணும்? டர்ன் லெஃப்ட். இப்ப டர்ன் லெஃப்ட் எடுத்து இங்க போட்டு விடும். அதுக்கு பிறகு மூவ் ஃபார்வர்ட். இதுல பாத்தீங்கன்னா சரியா நாங்கள் இந்த பிளாக்ஸை பயன்படுத்தினோம். இனி எடுக்கலாது இங்க ஒரு பிளாக்ஸை. அடப்பில இங்க 0 காட்டுது. எடுத்தீங்கன்னா பிள்ளை. சரி, அப்ப இங்க கேட்டிருக்கிறது வந்து 6 பிளாக்ஸ். இதுகளையும் நீங்க செக் பண்ண வேண்டும். 6ல நீங்கள் 6 பிளாக்ஸையும் 6 ஒர்க் ஸ்பேஸையும் வந்து பயன்படுத்தி இருக்கிறீங்க. இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து 6 பிளாக்ஸ் தான் நாங்க மேக்ஸிமம் போடலாம். ஓகே. இப்படி நீங்கள் வாட்ச் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க சரியா செய்யறீங்களோ? சில நேரம் நீங்கள் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணப்படலாம். ஆனா கேட்கறது வந்து சில பிழையா இருக்கு. அப்படி என்ன இந்த இதுல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் கிரீன் எரிஞ்சா நீங்க அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணப்பட்டது. ஆனா கேட்ட மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாட்டிக்கு இதுல வந்து லைட் கிரீன். சரியா? உங்களுக்கு வந்து இந்த பச்சை இப்படி டார்க் கிரீன் ஆயிரியாம ஒரு லைட் கிரீன் வட்டம் போட்டு உங்களுக்கு வேற. அப்படின்னா நீங்க செய்தது சரி, ஆனா அந்த செய்த மெத்தட் வந்து பிழையாக இருக்கலாம் சில நேரம். அதையும் கவனிச்சுட்டு உள்ளோம் நீங்க. ஓகே. இப்ப இது வந்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. மூவ் ஃபார்வர்ட் எத்தனை தடவை போட வேணும்? மூவ் ஃபார்வர்ட் 1 2. அப்ப 2 தடவை நீங்க போடுவீங்க. அப்ப இதுல போய் இங்க பார்த்து கொண்டு நிப்ப. அதுக்கு பிறகு எந்த பக்கம் திரும்ப வேணும்? இடப்பக்கம் திரும்ப வேணும். அப்ப டர்ன் லெஃப்ட் கொடுத்து மூவ் ஃபார்வர்ட கொடுத்து விட்டீங்க வேண்டாம். அப்ப டர்ன் லெஃப்ட் இதுல திரும்பி நிப்ப. மூவ் ஃபார்வர்ட் 2 தடவை நீங்க கொடுக்க வேணும். எங்களுக்கு 6 ஒர்க் ஸ்பேஸ்ல 6 பிளாக்ஸ் கரெக்டா வந்திருக்கு. இப்ப நாங்க ரன் கொடுப்போம். மற்றது வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து கட்டாயம் 10 தான் இருக்கணும் இல்ல. 10 விட குறைய இருக்கலாம், இல்ல 10 இருக்கலாம். 10 விட கூட கூடாது. அதுதான் நீங்கள் எல்லாத்துலயும் கவனிக்கணும். இந்த அமௌண்ட்டை விட இந்த 10 விட கூட கூடாது. அதுதான் நீங்க கவனிக்க வேணும். வென் ரன் இப்ப வந்து எங்களுக்கு நாங்க திருப்பி ஒன்றை போட்டு கொண்டு தேவையில்லை. நாங்களுக்கு ரிப்பீட் லூப்பை இதுல தந்திருக்கணும் இந்த பிளாக்ஸுக்குள்ள. அப்ப நாங்கள் ரிப்பீட் லூப் பயன்படுத்துவோம். அப்ப ரிப்பீட் 5 டைம்ஸ் 5 தடவை நாங்கள் என்னத்தை திருப்பி செய்ய போறோம்? 1 2 3 4. அப்ப இதுல வந்து எங்களுக்கு பிள்ளை 5 சம் இருக்கிறது பிள்ளை. இப்ப இதுல வந்து எத்தனை வரணும்? 4 தான் வர வேணும். 1 2 3 4. இப்ப 4 வந்தாலே காணும். அப்ப 5 வந்தா இங்க வந்து வேற 10 பிள்ளை. அப்ப இதை வந்து நாங்க சேஞ்ச் பண்ணுவோம் 4 ஃபர்ஸ்ட் முதல்ல அதை கவனிப்போம். அதுக்கு பிறகு இதுக்குள்ள என்ன வர வேணும்? முன்னால போக வேணும். மூவ் ஃபார்வர்ட். அதுக்கு பிறகு என்ன செய்ய வேணும்? அவர் இங்க பார்த்து கொண்டுண்டா அவர் எந்த பக்கம் திரும்ப வேணும்னு நீங்க யோசிக்க வேணும். அப்ப அவற்ற பக்கமே நீங்கள் நின்று உங்களோட கையை அசைச்சு பார்த்தீங்கன்னா டர்ன் ரைட். ஓகே, டர்ன் ரைட்னா இவர் இந்த பாக்ஸ்ல நின்று முன்னோக்கி பார்த்து கொண்டு நிற்பார். முன்னோக்கி பார்த்து கொண்டு நின்றா
இவர் வந்து எத்தனை தரம் முன்னுக்கு போக வேணும்? 1 2 3 4. அப்ப இதுலயும் நீங்கள் 4 மாத்தி விட்டீங்களா? சரி. 4 தரம் என்ன செய்ய வேணும்? மூவ் ஃபார்வர்ட நீங்க கொடுக்க வேணும். இதுல பாத்தீங்கன்னா 10 பிளாக்ஸை விட குறைவா தான் நாங்க பாவிச்சிருக்கிறோம். எவ்வளவு மினிமம் பாவிக்கலும் பிளாக்ஸ் அப்படி பாவிங்க. அதுதான் நல்ல மெத்தட். ஓகே. 8வது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம். எதால என்ன மாதிரி செய்யறது? ஓகே. நாங்கள் வந்து இப்படி வந்து முன்னுக்கு வந்து இவர் இப்படி போய் திருப்பி இப்படி வந்து இந்த இது சாப்பிடுற மாதிரியும் செய்யலாம். சரியா? இப்படி வந்து இப்படி போய் இப்படி போகலாம். இல்லாட்டிக்கு நீங்கள் ஒரே அடியா இப்படி கீழே வந்து இங்காளி பக்கம் திரும்பி இப்படி வந்து இப்படி போற மாதிரியும் செய்யலாம். இப்ப நீங்கள் வந்து எந்த வழியாலையும் நீங்கள் இதை செய்யலாம். இப்ப நான் கொஞ்சம் ஈஸிக்கு எந்த மெத்தடால செய்ய போறேன்னா அப்படி கீழே வந்து இப்படி போற மாதிரி நான் செய்யறேன். சரியா? நீங்கள் இப்படி திரும்பி 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 போற மாதிரியும் செய்யலாம். நான் இப்படி கீழே வந்து இப்படி போற மாதிரி அது எனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. நீங்கள் வந்து வேற மெத்தடால செய்யலாம், பிழை இல்லை. சரியா? ஆனா குறைஞ்ச பிளவுஸுக்கால செய்ய பாருங்க. அப்ப எனக்கு இவர் என்ன செய்ய போறேன்டா டர்ன். இவர் வந்து இங்க பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப நான் இவரை செக் பண்ணேன். எனக்கு இவர் இங்க பார்த்து கொண்டிருக்கிறாரோ இல்லாட்டிக்கு இங்க பார்த்து கொண்டிருக்கிறாரோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. மூவ் ஃபார்வர்டா கொடுத்து பார்க்கிறேன். இவர் எங்க பாக்குறாருன்றது கன்ஃபார்ம் பண்றதுக்காக. சரியா? ஓகே. அப்ப இவர் இங்கதான் சைட்டை தான் பார்த்து கொண்டிருக்கார். அப்ப இவர் இந்த திசையை இவர் பார்த்து கொண்டிருந்தாருண்டா இப்ப நாங்கள் இவரை சொல்லணும் டர்ன் ரைட். நீங்க வலப்பக்கம் திரும்பி கீழே போங்க, ஒரு மூவ் ஃபார்வர்ட். அப்ப இவர் இங்க பார்த்து கொண்டிருப்பார். அப்ப இவரை வந்து என்ன சொல்லுவேன்? நான் எந்த பக்கம் பார்க்க சொல்லுவேன்? டர்ன் லெஃப்ட். அவருக்கு டர்ன் லெஃப்ட். சரியா? எங்களுக்கு வந்து ரைட். உங்களுக்கு இப்படி பார்க்க கம்ப்யூட்டர் தெரிய பார்க்க வந்து டர்ன் ரைட்டா இருக்கும். ஆனா அவருக்கு தான் நாங்கள் யோசிக்க வேணும். இந்த குருவியைத்தான் இந்த பேர்டை தான் நாங்கள் யோசிக்க வேணும். டர்ன் லெஃப்ட் கொடுக்கும். அதுக்கு பிறகு ரிப்பீட். அப்ப இவர் வந்து இதுலதான் நிற்ப. இப்ப இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம்னா ரிப்பீட் கொடுக்கிறோம். 1 2 3 4 5. இப்போ 5 டைம்ஸ் இவர் மூவ் ஃபார்வர்ட் கொடுக்குறேன் நான் இவருக்கு. அப்ப இவர் இதுல வந்து நிற்ப இங்காளி பக்கம் பார்த்துக்கொண்டு. அப்ப நீங்க இங்காளி பக்கம் திரும்ப வேணுமெண்டா என்ன செய்வீங்க? டர்ன் லெஃப்டா கொடுப்பீங்க. டர்ன் லெஃப்ட். இடப்பக்கம் திரும்ப சொல்லுவீங்க. அதுக்கு பிறகு ரிப்பீட் எத்தனை டைம்ஸ். இப்ப இவர் இதுல நிற்கிறார். எத்தனை தரம் முன்னால போகணும் எண்ணுங்க பாப்போம். 1 1 2 3 4 5. அப்ப 5 தரம் வந்து இவர் முன்னால போக வேண்டும். மூவ் ஃபார்வர்டு நான் கொடுக்கிறேன். இப்ப வந்து இந்த 16 இருக்க வேண்டிய இடத்துல நாங்கள் 9 பிளாக்ஸ் ஆலேயே என்ன செய்யறோம்? இது நாங்க செய்து முடிச்சுட்டோம். அப்ப எது ஈஸி மெத்தடோ நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். பாத்தீங்களா? இதுல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துச்சு. இப்ப இந்த ரிப்பீட் 5 கொடுக்கறதுக்கு நான் 4 கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு பிளாக்ஸ் வந்து நான் கூட போட்டுட்டேன். இதுல இருக்க வேண்டியது வந்து 1 2 3 4. நான் மாறி என்ன செய்துட்டேன்? 5 கொடுத்துட்டேன். இன்னைக்கு நான் இதையும் சேர்த்து எண்ணினதால அதுல ஒரு பிழை. திருப்பி செய்யலாம். இப்ப வந்து பாப்போம் 9வது. சரியா? 9வதுல வந்து அதே மாதிரி தான்
இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா இறங்கி வர மாதிரி இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து ஒரே ஸ்டெப்பிலான முன்னுக்கு போய் கீழே வரணும். இங்க வந்து ஒரு ஸ்டெப், ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கு. இப்ப அந்த படிக்கட்டு வந்து எத்தனை தடவை வருது? 3 தடவை வருது. அப்ப நான் இந்த ரிப்பீட் லூப் எடுக்கிறேன். 3 தடவை. இதுல வந்து ஒரே மாதிரியான செயற்பாடு எத்தனை தரம் வருது? ஒரே மாதிரியான செயற்பாடுகளை செய்யலாமோன்னு தான் நீங்க முதல்ல கவனிக்க வேணும். அப்ப இதை பாத்தீங்கன்னா இவ போற பாதையை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்குது, ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு. அப்ப இவர் என்ன செய்ய வேணும்? மூவ் ஃபார்வர்ட் இதுல நிக்கிற பிறகு என்ன செய்ய வேணும்? டர்ன் ரைட், மூவ் ஃபார்வர்ட். இப்ப இங்க வந்து நிக்கிறேன். அப்ப எந்த பக்கம் திரும்ப வேணும்? டர்ன் லெஃப்ட். அப்பதான் இவர் ஆரம்பத்துல இப்படி பார்த்து, இதுல இப்படி பார்த்து கொண்டு நிக்கிற மாதிரி இங்கேயும் இப்படி பார்த்து கொண்டு நிற்பேன். திருப்பி இத இன்னும் 2 தரம், 3 தரம் முதல்ல ஒருக்கா, பிறகு 2 தரம். சரி, நான் இப்ப இது செய்து கம்ப்ளீட் ஆகும். நான் செய்த சரி. பத்தாவது வந்து எங்களுக்கு கஷ்டமானது இல்ல. இப்ப இவர் இங்க பார்த்துக்கொண்டு நிக்கிறபடியா நாங்கள் இந்த பக்கத்தாலேயே வாரது எங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்ச பிளாக்க வந்து கொடுக்கும். என்ன இப்படி வந்து இப்படி ரெண்டுமே ஒன்றுதான். அப்ப இங்களை பார்த்து கொண்டிருக்கபடியா நாங்கள் இப்படி மேல வந்து கீழே போறதுக்கான பிளாக்ஸ் எழுதினோம்னா எங்களுக்கு குறைவு. ஏன்னா திரும்புறதுக்கான இது இல்லை, எங்களுக்கு ஒரு பிளாக்ஸ் வந்து குறைவா எழுதலாம். அப்ப அதையும் கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப ரிப்பீட்ல நான் கொடுக்குறேன். ரிப்பீட்ல எத்தனை தரம் நீங்க யோசிக்க வேண்டும். 1 2 3. அப்ப இதுல வந்து 5 இருக்கு, நாங்கள் 3 மாத்தும். 3. அப்ப மூவ் ஃபார்வர்ட கொடுக்குறேன். அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? பேர் இங்க பார்த்து கொண்டு நிப்பார். அப்ப நான் வந்து இவரை வந்து டர்ன் லெஃப்ட்டுக்கு கொடுக்க வேண்டும். டர்ன் லெஃப்ட், இடக்கை பக்கம் திரும்ப. சரியா? அப்ப டர்ன் லெஃப்ட்டுக்கு கொடுத்தா அவர் இங்க பார்த்து கொண்டு பிறகு எத்தனை தரம் ரிப்பீட் வரணும்? 1 2. அப்ப 2க்காக நீங்கள் ரிப்பீட் பிளாக் பாவிச்சு என்ன ஒரு பிளாக் பாவிச்சாலும் 2 பிளாக் தான், மூவ் ஃபார்வர்ட் பாவிச்சாலும் 2 பிளாக் தான். அப்ப நீங்கள் வந்து 2 தரம் இது பாவிச்சாலும் பரவாயில்லை, ரிப்பீட் பிளாக் ஒருக்கா போட்டு ஒரு தடவை கொடுத்தாலும் பரவாயில்லை. ரெண்டும் சேம் ஆனபடியா 2 தரம் போடுறேன். சரியா? ஓகே. இது வந்து நீங்கள் வீடியோ லெசன்ஸ் தேவைன்னா நீங்க பார்க்கலாம். ஓகே. ஓகே, இதே மாதிரியான நாங்கள் இதுவும் ஏபி கோஸ் ஏபிசில செய்திருக்கிறோம். ஓகே, இதை வந்து நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். மூவ் ஃபார்வர்ட் ஒருக்கா தந்திருக்கு. அப்ப 3 தரம் செய்ய வேணும். இப்ப இதுல வந்து 4 பிளாக்ஸ் வருது. நாங்க இதை 3 பிளாக்ஸ்லயே செய்யலாம். எப்படி என்ன இந்த ரிப்பீட்டை போட்டு விட்டா சரி, எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா 3 வந்தா இதுல 2லயே செய்யலாம்னா நாங்க குறைஞ்ச பிளாக்ஸ் எத்தனை வருதுன்னு தான் பார்க்க வேணும். 3. இதை கொண்டு போ இங்க. சரியா? இப்ப இதுல வந்து எங்களுக்கு அச்சோ. அப்ப இது என்ன செய்யலாம்? நீங்கள் கலெக்ட் நாங்க கொடுக்கல. சரியா? மூவ் ஃபார்வர்ட் கலெக்ட் கொடுத்தோம்டா சரி. இப்ப ஃபினிஷ நீங்க கொடுக்க வேண்டும். ஓகே, இப்ப பாப்போம். இதுல வந்து fix the you can do this, உங்களால இது செய்ய முடியும். Fix the errors to collect all of the treasures. சரியா?
இப்ப வந்து இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்றதுக்காக எரரை வந்து பிக்ஸ் பண்ணட்டா. எரரை பிக்ஸ் பண்ணதுக்கு சரி நாங்க பார்ப்போம் எங்களால நாங்கள் எப்படி செய்வோம். இதை வந்து மூவ் ஃபார்வர்ட், பிறகு வந்து கலெக்ட். அதை வந்து 2 தரம் செய்யறதுக்காக நாங்கள் வந்து ரிப்பீட் லூப்பை பயன்படுத்தினோம்னா எங்களால ஈஸியா செய்யலாம். அப்ப நான் இதை வந்து ரிப்பீட் லூப்புக்கு போடுறேன். இது எங்களுக்கு தேவையில்லை ஒருக்கா. அதுக்கு பிறகு இவர் எந்த பக்கம் திரும்ப வேணும், டர்ன் ரைட். ஆனா இங்க பாருங்க டர்ன் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்ய வேணும், அதை டர்ன் ரைட் ஹேண்ட் மாத்த வேணும். அதுக்கு பிறகு சரியா என்ன செய்ய வேணும், அவர் கீழே வர வேணும். ஒருக்கா இத எடுக்க வேணும். ஓகே, பினிஷ நாங்கள் கொடுப்போம். நீங்க பினிஷ கொடுக்காட்டினா அது அங்கால போகாது. இதுல வந்து 5 பிளாக்ஸ் பதிலா பாருங்க, இதுல 7 பிளாக்ஸ் தந்திருக்கு. சரியா? ஓகே, அப்ப என்ன செய்யலாம் நாங்களா, இதுல ஒன்று எடுப்போம். இதுல வந்து இப்ப இவர் முன்னுக்கு வர வேணும். அதுக்கு பிறகு இவரோட ஒரு இடம் போக தேவையில்லை, அதுல நின்று கொண்டே 3 இந்த ட்ரெஷரை கலெக்ட் பண்ணுவோம். அப்ப இதுல வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது 3, அதுக்குள்ள வந்து கலெக்ட் கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, அடுத்தது பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்டெப் ஆன படிமுதான். 1 10. அப்ப 10 ஸ்டெப் நீங்க என்ன செய்யலாம். நான் இப்ப இதை எடுக்கிறேன், எனக்கு வந்து சால்வ் பண்ற நேரம் நாங்களா யோசிச்சு செய்யறது வந்து எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இதுல 2 ஸ்டெப் மாதிரி இருக்கிறபடியே நான் 2 கொடுக்குறேன். சரியா? ஸ்டெப் சொல்றது உங்களுக்கு விளங்குது தானே, இந்த 2 படிக்கட்டு மாதிரியான ஒரு அமைப்பு. இவர் நிக்கிற இடத்தோட சேர்த்து. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இவர் முன்னுக்கு போக வேணும். என்ன? ஓகே, இப்ப நான் இதுல இருக்கிறதுல மட்டும் யூஸ் பண்றேன். சரியா? இதுல இருக்கிறத மட்டும் நான் யூஸ் பண்ண போறேன். மூவ் ஃபார்வர்ட், முன்னுக்கு போக வேணும். முன்னுக்கு போய் என்ன செய்ய வேணும், கலெக்ட் பண்ண வேணும். அதோட எந்த பக்கம் திரும்பணும் என்று பாருங்க, டர்ன் ரைட். இதுல லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறது பிள்ளை, ரைட்டுக்கு மாத்துறேன். ரைட்டுக்கு மாத்திட்டு கீழே மூவ் ஃபார்வர்ட் போட வேணும். அதுக்கு பிறகு கீழே வந்துட்டு எடுக்க வேணும். அப்ப கலெக்டர் கொடுப்பீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க, கலெக்டர் கொடுத்துட்டு இங்காலி பக்கம் திருப்பி இவரை எந்த திசை பார்த்து வந்துட்டாரோ அந்த திசையை பார்க்கலாம். அப்ப இவர் எந்த பக்கம் திரும்ப வேணும், டர்ன் லெஃப்ட். டர்ன் லெஃப்ட் கொடுப்பீங்க. சரியா? இது உங்களுக்கு இவ்வளவு தேவையில்லை. அப்ப 12 பிளாக்ஸ் தந்திருக்கணும், நாங்கள் 8 பிளாக்ஸ்லயே என்ன செய்துட்டோம், பினிஷ் பண்ணிட்டோம். இப்ப நாங்க செய்தது சரியோட பார்க்கலாம். அப்ப நாங்க செய்தது சரி. ஓகே, அடுத்தது பார்ப்போம். This puzzle is making me loopy. All of the commands that you need are already here. உங்களுக்கு தேவையான எல்லா கமாண்ட்ஸும் இங்க கிடக்குதா. Now use your debugging. Debugging பிழைத்திருக்கிறது. Debugging skill to figure out how to solve this puzzle. இப்ப ஃபர்ஸ்டா இவ்வளத்தையும் கலெக்ட் பண்ற மாதிரி செய்துட்டு பிறகு நாங்கள் கீழே வந்து இவ்வளத்தையும் கலெக்ட் பண்ணலாம். அப்ப நாங்கள் அப்படி யோசிப்போம். சரியா? அப்ப ரிப்பீட் லூப்புக்குள்ள ஃபர்ஸ்டா நாங்கள் கொடுப்போம். எத்தனை போர்ட்ஸ் இருக்கீங்க, 3 தரம் நீங்க செய்ய வேண்டியது வருது. அப்ப 3 தரம் முன்னுக்கு போய் மூவ் ஃபார்வர்ட் கொடுத்து பிறகு என்ன செய்வோம், கலெக்ட கொடுப்போம். மூவ் ஃபார்வர்ட் கலெக்ட். அப்ப இவர் இங்க வந்து நிப்பார். அப்ப இவர் இதுல நின்றாருன்னா இவர் எந்த பக்கம் திரும்ப வேணும், டர்ன் ரைட். டர்ன் ரைட்னா பல பக்கம் திரும்பி இவர் என்ன செய்ய வேணும், 2 தரம் முன்னால வர வேணும். அப்ப மூவ் ஃபார்வர்ட் வந்து
2 தரம் கொடுக்குறேன். ஆனா நாங்கள் ஒண்ணு வந்துட்டு இங்க இருக்கிற இதுகளை தான் நாங்கள் யூஸ் பண்ண வேணும் கூடுதலா. சரியா? ஓகே. அப்ப இங்க வந்துட்டேன். இதுல வந்து நிக்க நாங்கள் என்ன செய்வோம்னா டர்ன் ரைட்ட கொடுப்போம். டர்ன் ரைட். இதுல நிக்கிற நாங்கள் சாரி இப்படி வந்து நிக்கிற இதுல இங்க பார்த்துக்கொண்டு நிக்க நாங்கள் டர்ன் எதை கொடுக்க வேணும்? டர்ன் ரைட்ட கொடுக்க வேணும். சரி, நாங்கள் டர்ன் ரைட்ட கொடுக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் இங்க ரிப்பீட் லூப் போட போறோம். மூன்று தடவை. இதுல இருக்கிற பிளாக்ஸ்களை வந்து கூடுதலா பயன்படுத்துங்க. சரியா? அப்ப இதழுக்கு பதிலா எல்லாம் இப்ப நாங்கள் இங்க இதுக்குள்ள இருக்கிற பிளாக்ஸை தான் இப்ப பயன்படுத்த போறோம். அப்ப நீங்கள் வந்து இந்த டர்ன் ரைட்டுக்கு பதிலா எல்லாம் இங்க ஏற்கனவே ஆல்ரெடி டர்ன் ரைட் இருக்குல்லாம் அப்ப அதைத்தான் பயன்படுத்தணும். என்ன இந்த ஏற்கனவே தரப்பட்டதுகளை பயன்படுத்துறது தான் உங்களுக்கு சொல்லி இருக்குது. சரியா? ஓகே. இந்த கலெக்டுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா இதை பயன்படுத்தணும். இங்க தரப்பட்டதுகளை நாங்கள் இந்த கருப்பு கலர் முழுக்க நாங்கள் பயன்படுத்தி இருக்க வேணும். சரியா? டர்ன் ரைட் கொடுத்துட்டு 3 தரம் கலெக்ட் பண்ணிட்டு பிறகு என்ன செய்ய வேணும்? முன்னால போக வேணும். இப்ப மூவ் ஃபோர்வர்ட கொடுக்குறேன். இதை நான் டிலீட் பண்றேன், நம்மளுக்கு தேவையில்லாதது. அப்ப நாங்கள் இதுல ரன் பண்ணுறோம். சரியா முடிஞ்சிருக்கு. ஓகே. அப்ப நான் இந்த ஃபினிஷ கொடுப்பேன். Okay, இதுலயும் பாருங்க, use the code in the work area to get at least 6 piece of treasure. 6 வந்து நாங்கள் எடுக்க வேணுமா? இதுல வந்து 8 இருக்குது. ஆனா நாங்கள் எல்லாத்தையும் இப்ப 25 பிளாக் தந்திருக்கணும். அட்லீஸ்ட் வந்து 6ஐயாவது நாங்கள் எடுத்து காட்ட வேணும். சரி, நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து விடுவோம். சரியா? அப்ப நான் இதுகளெல்லாம் இப்ப அழிக்கிறேன். தேவையா இப்ப இதுல நாங்கள் ப்ளூல இருக்கிறதெல்லாம் நாங்களால அழிக்கல. சரியா? ப்ளூவில் இருக்கிறது எல்லாத்தையும் உங்களால அழிக்கணும். ஏன்னா பிறகு தேவையான எடுக்கலாம் தானே. அப்ப நீங்கள் முதல் பிளாக்குகள் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்திடுவோம். சரியா? அப்ப அது நீங்கள் முதல் வந்து இந்த பக்கம் பார்த்துக்கொண்டு நிக்கிற. ஓகேயா? அப்ப ஃபர்ஸ்டா நாங்க என்ன செய்வோம்னா மூவ் ஃபார்வர்ட் கொடுத்து 2 தடவை மூவ் ஃபார்வர்ட் கொடுத்து இல்லாட்டிக்கு நாங்கள் இந்த இதையும் நாங்கள் பார்க்கலாம். சரியா? மூவ் ஃபார்வர்ட் கொடுத்து 2 தரம் இதை கலெக்ட் பண்ண வேண்டும். 2 தரம் கலெக்ட் பண்ண வேண்டும். அதுக்கு பிறகு என்ன செய்ய வேணும்? இங்க பார்த்துக்கொண்டு நிக்கிற. அதுக்கு பிறகு இவர் வந்து இங்க பார்த்தா இவர் வந்து டர்ன் லெஃப்ட் சைட் வந்து இவர் டர்ன் பண்ணணும். இப்ப டர்ன் லெஃப்ட் கொடுக்குறேன். டர்ன் லெஃப்ட். சரியா? அப்ப டர்ன் இதுல வந்து ரைட் ஹேண்ட் இருக்கு, நான் வந்து லெஃப்ட கொடுக்கேன். நான் போற பாதப்ப இதே மாதிரி தான் நீங்க செய்யணும்னு இல்ல. இதே என்னால என்ன செய்யலாமே இருக்குண்டா மாத்த எல்லாமே இருக்கு. அப்ப இது வந்து டர்ன் லெஃப்டுக்காக தான் இதை பயன்படுத்தலாம். அப்ப எனக்கு வேற வழி இல்லை, நான் இங்க டர்ன் ரைட்ட எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கணும். டர்ன் லெஃப்ட். சரியா? இதுல வந்து என்னால மாத்த எல்லாமே இருக்கு. சரியா? அதால வந்து நான் டர்ன் லெஃப்ட் எடுக்கிறேன். ஓகே. அப்ப டர்ன் லெஃப்ட கொடுத்துட்டு அப்ப இங்காலி பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார். இவருக்கு வந்து மூவ் ஃபார்வர்ட் ஒருக்கா கொடுக்க வேணும். மூவ் ஃபார்வர்ட் கொடுத்துட்டு
என்ன பக்கம் திரும்ப வேணும்? டர்ன், இப்ப இங்க பார்த்து கொண்டு நிக்கிறேன், டர்ன் லெஃப்ட். சரியா? டர்ன் லெஃப்ட் கொடுப்போம். டர்ன் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா இங்க பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப இதற்கு மூவ் ஃபார்வர்ட கொடுத்துட்டு இப்ப இங்க இருக்கிறதுல பாவிச்சு முடிச்சுட்டு பிறகு நீங்கள் மற்றதை பாவிக்கலாம். மூவ் ஃபார்வர்ட கொடுத்துட்டு சரியா? 2 தரம் என்ன செய்யறார்? கலெக்ட் பண்ண வேணும். நீங்க 2 தரம் கலெக்டும் கொடுக்கலாம், இல்லாட்டிக்கு வந்து நீங்க ரிப்பீட்டையும் பயன்படுத்தலாம். எல்லாம் உண்டுதான். இப்ப இங்க இருக்கிற கலெக்டர் வந்து நான் எடுக்கிறேன், கலெக்ட் 2 தரம் கொடுக்குறேன். சரியா? ஓகே. அப்ப இவ்வளத்தையும் கலெக்ட் பண்ணி இருப்பேன். இப்ப நான் வந்து பினிஷ் பண்ணல, நான் இவ்வளவு செய்தது சரி ஒண்ணு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளவு செய்தது நாங்க சரி. அப்ப இனி மிச்சம் இவ்வளத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்ப இனி என்ன செய்ய வேணும்னா, இவர் வந்து முன்னால ஒருக்கா மூவ் ஃபார்வர்டு நான் கொடுக்குறேன். மூவ் ஃபார்வர்ட கொடுத்துட்டு அந்த முன்னுக்கு போடுவேன். அதுக்கு பிறகு இவர் வந்து எந்த பக்கம் திரும்ப வேணும்னா டர்ன் லெஃப்ட், டர்ன் லெஃப்ட் கொடுப்பேன். இங்களி பக்கம் பார்த்து கொண்டிருப்பார். அதுக்கு பிறகு என்ன செய்ய வேணும்? 3 தரம் மூவ் ஃபார்வர்ட் வர வேணும். 3 தரம் மூவ் ஃபார்வர்ட் வர வேணும். அப்ப மூவ் ஃபார்வர்ட் இதுல நிக்கிற 3 தரம் மூவ் ஃபார்வர்ட் கொடுத்தா இதுல வரவ 2 தரம் கலெக்ட் பண்ண வேணும். 2 தரம் என்ன செய்ய வேணும்? கலெக்ட் பண்ண வேணும். இப்ப இதுல கொடுங்க, ரீசெட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரீசெட் பண்ணீங்கன்னா உங்களால அங்க கோடிங் பண்ண ஈஸி. 2 தரம் கலெக்ட் பண்ணிட்டார். அப்ப கலெக்ட் பண்ணினா பிறகு இங்கால தானே பார்த்து கொண்டிருப்பார். அப்ப இவர் என்ன செய்ய வேணும்? டர்ன் ரைட். அப்ப டர்ன் ரைட் எங்களுக்கு ஏற்கனவே இருக்குதல்லோ. அப்ப இங்க நாங்க பாய்ப்போம். இங்கே ஒரு கோடு எஞ்சியல் எங்களுக்கு எல்லாம் பாவிச்சுட்டோம். இனி வந்து இங்க இருந்தா நாங்கள் எடுக்க வேண்டும். சரியா? டர்ன் ரைட் என்ன இங்களி பக்கம் திரும்பிட்டார். மூவ் ஃபார்வர்ட் ஒருக்கா பாவிக்கிறேன். மூவ் ஃபார்வர்ட், அப்ப முன்னுக்கு போயிட்டார். அப்ப எந்த பக்கம் திரும்ப வேணும்? டர்ன் ரைட் தான். அப்ப டர்ன் ரைட் திருப்பி கொடுக்குறேன். மூவ் ஃபார்வர்ட், அதுக்கு பிறகு என்ன செய்யறது? அப்ப இங்க பாத்தீங்கன்னா டர்ன் ரைட் மூவ் ஃபார்வர்ட், டர்ன் ரைட் மூவ் ஃபார்வர்ட் அன்றதெல்லாம் இது வந்து இப்ப நாங்க ரிப்பீட் லூப்புக்கே பாவிக்கலாம். இப்ப நான் இதை எடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதான் தெரியும். இதை எடுத்துட்டு இதுக்குள்ள வந்து இந்த டர்ன் ரைட் மூவ் ஃபார்வர்ட கொடுக்குறேன். சரியா? turn right move forward, turn right move forward கொடுத்துட்டு அப்ப நான் என்ன செய்ய போறேன்? திருப்பி கலெக்ட் பண்ண போறேன். ரிப்பீட்டுக்குள்ள போயிட்டு 2 times, இல்லாட்டி நீங்க கலெக்டே 2 தரம் கொடுக்கலாம். சரியா? இவ்வளவு தான் நான் இப்ப செய்திருக்கிறேன். சரி, நான் இப்ப ரன் பண்ணி பார்க்கிறேன். நாங்கள் வந்து 8 ஐட்டம்ஸையும் என்ன செய்துட்டோம்? சேகரிச்சிட்டோம். இப்ப ஃபினிஷா கொடுப்போம். அப்ப இங்க வந்து டீபக்கிங்ன்றது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ல வந்து கட்டாயமான ஒரு பார்ட். இப்ப வந்து ஒரு ஆப்புகளை செய்யணும். சரியா? இப்ப வந்து வைபர், வாட்ஸ்அப், பேஸ்புக் அப்படி நிறைய ஆப்புகளை செய்யறது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், டெவலப்பர்ஸ் சொல்லுங்க. அப்ப சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் என்ன செய்யணும்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சொல்ற சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் என்ன செய்யணும்னா அந்த கோடிங்குகள் மூலம் ஒவ்வொரு ஆப்புகளை வந்து என்ன செய்யணும்? உருவாக்குவினம். அந்த உருவாக்குற உருவாக்குறதுக்கு சில பிள்ளைகள் வேற அத கண்டுபிடிக்கிறது தான். அந்த பிள்ளைகளை இல்லாம செய்யறதுக்காக பிள்ளைகளை கண்டுபிடிச்சு இல்லாம செய்யறது தான் சொல்வது டீபக்கிங். அந்த பிள்ளைகளை இல்லாம செய்யறது சாஃப்ட்வேர்ல.
சரி, அப்ப அதைத்தான் இங்க வந்து உங்களுக்கு இந்த கேம்ல இருக்கிற என்னென்ன பிள்ளைகள் நாங்கள் கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறோம் இந்த பிளாக்ஸ்ல. இங்க வந்து 12 பிளாக் சரி இப்ப எங்களுக்கு தேவை. நான் இதுகளை வந்து எடுத்து இங்கால விடுறேன். இப்ப இவர் இங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப என்ன செய்ய வேணும்? மூவ் ஃபார்வர்ட் முதல் போட வேணும். மூவ் ஃபார்வர்ட். அதை என்ன செய்ய வேணும்? அடுத்தது வந்து 3 தரம் கலெக்ட் பண்ண வேணும். அப்ப இதுல வந்து நான் 3 தரம் வந்து கொடுத்துட்டு கலெக்ட் வந்து கொடுக்குறேன். பிறகு என்ன செய்ய வேணும்? டர்ன் லெஃப்ட். டர்ன் லெஃப்ட் இங்க இருக்கு. டர்ன் லெஃப்ட், மூவ் ஃபார்வர்ட். ஓகே, அதெல்லாம் சரி. சரியா? மூவ் ஃபார்வர்ட், மூவ் ஃபார்வர்ட், டர்ன் லெஃப்ட். சரி, கலெக்ட் கலெக்ட் 2 தரம் கலெக்ட் பண்ணிட்டு மூவ் ஃபார்வர்ட் கலெக்ட். ஒருக்க தானே இருக்கு. இப்ப இந்த ரெண்டும் கீழே தேவையில்லை. அப்ப இனி ரன் பண்ணி பார்ப்போம். முடிஞ்சது. பினிஷ கொடுப்போம் நாங்க. சரியா? ஓகே. இப்ப என்ன செய்ய போறார் இவர்? இவர் வந்து முன்னால போய் இது எடுக்க போறார். இதுவும் வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி தான் இருக்குது. அப்ப நாங்கள் எங்களுக்கு இவ்வளவும் தேவையில்லைன்னு நினைக்கிறது கூட எழுதி போடணும். அப்ப நான் ஒருக்கா இது ஒருக்கா இங்கால நகர்த்தி வைக்கிறேன். சரியா? இப்ப இவர் என்ன செய்ய வேணும்? ரிப்பீட் லூப்புக்கு போடுறேன்னா எத்தனை தரம் 2 ஸ்டெப் மேரியில் இருக்கு. நாங்கள் கெட்டிக்கார பிள்ளைகள்னா முதலே போட வேணும். இப்ப இதுகளை ஒரே பேட்டர்ன் இப்படி இருக்கு எப்படி போறேன்னு யோசிக்க கூடாது. இப்படி 1 2. ஏன்னா இந்த ஸ்டெப் மேரி பேட்டர்ன் அதுகளுக்காகத்தான் நீங்க நாங்கள் வந்து இடைக்கில இருந்து துவங்காம ஆரம்பத்தில இருந்தே இந்த கோர்ஸ் செய்யணும் வந்தது. ஏன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்னுகள் பிடி வர்றதுக்காக. சரியா? ஏன்னா இந்த ஸ்டெப் பேட்டர்னை நாங்கள் எடுக்கலாம். ஸ்டெப் மாதிரி அதுல ஏறுற மாதிரி. சரியா? ஸ்டெப் பேட்டர்ன் இருக்கு. அப்ப வந்து என்ன செய்யணும்? முன்னால போக வேணும், மேல போய் 5 போல கலெக்ட் பண்ணணும். முன்னால போகணும், மேல போய் 5 போல கலெக்ட் பண்ணணும். அப்ப என்ன செய்ய வேணும்? மூவ் ஃபார்வர்ட். சரியா? மூவ் ஃபார்வர்ட், டர்ன் ரைட், மூவ் ஃபார்வர்ட், டர்ன் எந்த பக்கம் திரும்ப வேணும்? இப்படி வந்து டர்ன் ரைட், ரைட் பக்கம் திரும்பி இந்த 5 போலையும் என்ன டர்ன் ரைட், திருப்பி ஒருக்கா மூவ் ஃபார்வர்ட் வரும். இதுல இல்ல மூவ் ஃபார்வர்ட். அப்ப நான் என்னத்தை மற்றதுல ஒன்றை பாவிக்கலாம். சரியா? இல்லாட்டிக்கு நாங்க என்ன செய்யலாம்டா இதை பாவிக்கலாம். ஓகே, மூவ் ஃபார்வர்ட். இப்ப இதுக்குள்ள ஒரு ரிப்பீட் லூப் வரும். எத்தனை டைம்ஸ்? 5 டைம்ஸ். சரியா? கலெக்டர் கொடுக்குறேன். கலெக்டர் கொடுத்தா பிறகு இவர் வந்து இங்காலி பக்கம் திரும்பி நிக்க வேணும். டர்ன் லெஃப்ட். இதுகளை நீ தேவையில்லை. டர்ன் லெஃப்ட் கொடுத்தா மட்டும் சரி. சரியா? இது எல்லாத்தையும் அழிச்சு விடுவோம். ஏன் நாங்கள் இந்த ஒர்க் ஸ்பேஸை வந்து நாங்கள் கன்சிடர் பண்றோம்னா எங்களுக்கு வந்து இப்ப சாஃப்ட்வேர் வந்து நீங்க சொல்லுவீங்களே போன் லோடா இருக்குன்னா அதாவது எங்களுடைய கண்டென்ட் கூட 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 அது அடைக்கிற கொள்ளளவு அந்த ஸ்டோரேஜ் என்ற கெப்பாசிட்டியும் வந்து கூடும். சரியா? அப்ப அந்த ஸ்டோரேஜ் இந்த பிளாக்ஸ் இந்த ஒர்க் ஸ்பேஸ் அளவு கூட 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 அது அடைக்கிற எடுக்கிற எங்களோட கெப்பாசிட்டியும் கூடும். கெப்பாசிட்டின்னா கொள்ளளவும் கூடும். அப்ப அதுக்காகத்தான் நாங்க குறைஞ்ச ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்தா தான் எங்களுக்கு வந்து குறைஞ்ச கொள்ளளவு வந்து எடுக்கும். இப்ப நாங்கள் எப்பவுமே குட்டியா நாங்கள் செய்ய ட்ரை பண்ண வேணும். முடிஞ்சது. ஓகே, இப்ப இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நாங்கள் அடுத்த கிளாஸ் வந்து சந்திப்போம். Dear students, தொடர்ந்தும் Care4 Education மூலமா நடாத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.